இவர் மிக புகழ்வாய்ந்த இலக்கண ஆசிரியராக திகழ்ந்தார். அரசர் பெரிய சார்லஸிற்கு கால் த குரோஸ் அனைத்து விதங்களிலும் உதவினார். அவரின் அரசவை சிறந்து ஆட்சி செழிக்க வழிகாட்டினார். 776ஆம் ஆண்டு பவுலினஸ் தன் இருப்பிட இத்தை ஆஹன் ஆக்கன் என்ற இடத்திற்கு மாற்றிக்கொண்டு அவ்வூரிலிருந்த கல்லூரிகளில் கற்பித்தார். அச்சமயத்தில் அல்குயின் என்ற அரசருடன் தொடர்பு கொண்டு அவரின் நெருங்கிய நண்பரானார். பின்னர் அரசரின் குடும்பத்திலிருந்த அனைவருக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்கும் பணியை ஏற்றார். பவுலினஸ் சிறந்த கவிஞராகவும் திகழ்ந்தார். இவர் அரசரின் உதவியை கொண்டு திருச்சபைக்கு பல உதவிகளையும் செய்தார். தம் மறைமாவட்ட ஆயருடன் இணைந்து நற்செய்தியை பறைசாற்றினார். திருச்சபைக்கு எதிராக சதி செய்தவர்களிடம் சுமூகமான உறவு கொண்டு மனமாற்றினார். புனித பத்ரீசியாரின் சபையில் சேர்ந்து ஏழ்மையான வாழ்வை வாழ்ந்து அச்சபையில் பல மாற்றங்களை கொண்டு வர உழைத்தார். தம் சபையை முன்னேற்ற இரவும் பகலும் அயராது உழைத்து தம் சபை சகோதரர்களை இதயத்தில் தாங்கினார்.